அந்த போலி சித்த மருத்துவர் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிங்க. புதிய தொற்றுக்கள் உருவாகும். ஒரு புதிய தொற்று உருவாகும். அது பெரும்பாலும் குழந்தைகளை தான் பாதிக்கும் என்று கூறிக்கொண்டு, சீனால இப்ப பரவிக்கிட்டு இருக்கிற அந்த வைரஸினுடைய பெயர் HMPV, அதாவது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ், மனித மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது புதுசா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ்லாம் ஒண்ணு இல்ல. 2001ஆம் ஆண்டே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கோவிடினுடைய தன்மைகள் இதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வைரஸ். கோவிடும் அதே மாதிரி தான். முதல்ல நம்மளுடைய நுரையீரலை தான் தாக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். சாதாரண சளி காய்ச்சல் போலதான் கோவிடும் தொடங்கும். இதுவும் அதே மாதிரி தான். சாதாரண சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை தான் இதுவும் கொண்ட வைரஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரி, இது யார பாதிக்கும்? முதற்கட்டமா யாரெல்லாம் வல்னரபிள் கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல குழந்தைங்க, 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதுவும் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைங்க வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், சீனியர் சிட்டிசன் ஈஸியா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நுரையீரல், சுவாச கோளாறு, இந்த ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த வைரஸ்னால ரொம்ப எளிதா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா காம்ப்ரமைஸ்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க ரொம்ப எளிதா இந்த வைரஸ்னால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய டேபிள் டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம்,